என்னினிய உறவுகள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். இது எங்கள் நிலம். நான் உங்கள் சுகிர்தன். கிளிநொச்சி பெரிய பரந்தன் 5ஆம் வாய்க்காலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 10 ஏக்கர் காணி விற்பனைக்காக வந்திருக்குது. இந்த காணி தொடர்பான முழுமையான காணொலியை பார்க்குறதுக்கு முன்னுக்கு இப்போ தான் என்னுடைய யூடியூப் சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்துட்டு காணொலியை முழுமையாக பாருங்கள். எங்கள்கிட்ட ஃபேஸ்புக் தளம் இருக்குது, யூடியூப் தளம் இருக்குது, எங்கள் நிலம்னு சொல்லி எல்லாத்தையும் நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணி வையுங்க. முக்கியமான ஒரு விஷயம், இது மாதிரி உங்கள்கிட்ட காணிகள் விற்பனைக்கு இருக்குன்னு சொன்னால் எங்களூடாக நீங்கள் காணொலி பதிவேற்றம் செய்து உங்களுடைய காணிகளையும் விற்பனை செய்து கொள்ளலாம். ஓகே, இப்போ வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தம் 10 ஏக்கர் காணி இருக்குதுங்க. அந்த 10 ஏக்கர் காணியில் 3 ஏக்கர் வயல் காணியாக காணப்படுகிறது. வயல் காணின்னு சொல்லிக்கல காலபோகம் மற்றும் சிறுபோகம் 2 போகங்களை கொண்ட வயல் காணி 3 ஏக்கர் இருக்குது. மிச்சம் 7 ஏக்கர் பார்த்தீங்கன்னு சொன்னால் தென்னந்தோட்ட காணியாக காணப்படுதுங்க. நிறைய பயன் தரக்கூடிய விஷயங்களும் இருக்குது, ஒவ்வொன்றாக பார்க்கலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 10 ஏக்கர் காணியும் ஒரு உறுதி காணி. இதோட டீட்டெயிலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான முறையில் இருக்குதுங்க. நீங்கள் அதை பற்றி டாக்குமெண்ட்ஸ் பக்கத்தால் நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை. இது ஒரு உறுதி காணியாக காணப்படுகிறது. கிளிநொச்சி 5ஆம் வாய்க்கால் பெரிய பரந்தல்ல தான் இந்த காணி அமைஞ்சிருக்குது. அதாவது கொங்கிரீட் வீதிக்கு அருகாமையிலே இந்த காணி அமைஞ்சிருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், கொங்கிரீட் வீதிக்கு அருகாமையில் வாய்க்கால் ஒன்று போகுது. இந்த வாய்க்காலை பொறுத்த வரைக்கும் இரணமடு குளத்தில் இருந்தால் நீங்கள் நீர் வருது. நல்ல ஒரு அற்புதமான ஒரு நீரோட்டத்தை கொண்ட ஒரு வாய்க்கால் ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் கூடுதலாக சிறுபோக காணிகள் நிறைய இருக்குது. ஆகவே வாய்க்காலுக்கு அருகாமையில் அமைஞ்சிருக்கிறதால நல்ல குளிர்மையான ஒரு குட்டி கேரளா மாதிரி இந்த கிராமம் இருக்கு. இந்த 5ஆம் வாய்க்கால், 6ஆம் வாய்க்கால், 7ஆம் வாய்க்கால் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீரோட்டமான இடங்கள்ன்றதுனால எப்பயுமே ஒரு குளிர்மையாகத்தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வீடு ஒன்று இருக்குது. அந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் வாகனங்கள் விடுறதுக்குரிய ஒரு பார்க்கிங்கும் செட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 ரூம் இருக்குதுங்க. 4 ரூம், அதே நேரத்தில் அட்டாச் பாத்ரூம் அந்த வீட்டுக்குள்ளேயே இருக்குது. நல்ல நீளமான ஒரு வீடு, உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும். அந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் நெல் தளம் ஒன்று இருக்குதுங்க. அந்த நெல் தளத்தை பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கால ஆட்டுக்குரிய பரன் இருக்குது. அதே மாதிரி தொட்டி இருக்குது, தண்ணி தொட்டியும் இருக்குது பாருங்க. அந்த வசதியோட இந்த அமைப்புகள் காணப்படுது. உள்ளுக்கு தாங்க நிறைய விசேஷங்கள் இருக்குது. என்னென்னன்றதை அப்படியே தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்கலாம். இப்போ நாங்கள் உங்களுக்கு மேல் வியூவில் இருந்து காட்டி கொண்டு வரோம் பாருங்க. நிறைய தென்னை மரங்கள் இருக்குது, எக்கச்சக்கமான கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட காய்க்கக்கூடிய தென்னை மரங்கள் இருக்குதுங்க. மேலே இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு அந்த அமைப்பு முழுமையாக தெரியும் பாருங்க. நாங்கள் வியூ பண்ணி காட்டுறோம். அதில் தெரிகிறதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொங்கிரீட் வீதி எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. இங்கேருந்து பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் ஒரு குட்டி கேரளான்னு சொல்லி ஒத்துக்கொள்வீங்க. அந்தளவு அழகாக இருக்குது. தொங்கலில் கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வயல் காணிகளும் தென்னந்தோப்பு காணிகளும் தான் காணப்படுது. அக்கம் பக்கங்களில் நிறைய வீடுகள் இருக்குது. வீடு இல்லைன்னு நீங்கள் யோசிக்க தேவையில்லை. அங்கால அக்கம் பக்கம் வாய்க்காலுக்கு அந்த பக்கம் சைட்ல நம்ம வீடுகள் இருக்குதுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் A9 வீதியிலிருந்து சரியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 3ல இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ள தான் இந்த காணி அமைஞ்சிருக்குதுங்க. அதாவது A9 வீதி கரடிபோக்கு சந்தியில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்துக்கு தான் இந்த காணி அமைஞ்சிருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 600 கோழிகள் வளர்க்கக்கூடிய அளவில் ஒரு பெரிய ஒரு கோழி கூடு ஒன்று இருக்குது. இந்த பகுதி பார்த்தீங்கன்னு சொன்னால் கோழிகளை திறந்து விட்டு வளர்க்கக்கூடிய மாதிரியான வசதியில் இந்த பகுதியை சுற்றி வர அடைச்சி வச்சிருக்காங்க. இந்த பகுதியால் போனோம்னு சொன்னால் இன்னொரு வீடும் இருக்குதுங்க. அங்கால இன்னும் நிறைய பயன் தரக்கூடிய விஷயங்கள் இருக்குது. அப்படியே பார்த்து கொண்டு போவோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் காய்க்கக்கூடிய மாமரங்கள் ஒரு 20 மாமரம் இருக்குதுங்க. அதே மாதிரி 500க்கும் மேற்பட்ட காய்க்கக்கூடிய தென்னைகள் இருக்குது, கொய்யா மரம் இருக்குது, கமுகு மரம் இருக்குது, கோழிக்கூடுகள் 600 கோழி வளர்க்கக்கூடிய கோழிக்கூடுகள் இருக்குது, மாட்டுப்பட்டி இருக்குது, ஆட்டு பரன் இருக்குது, நெல் தளம் இருக்குது, தேங்காய் ஜிப்ஸ் அடிக்கிற மெஷின் இருக்குது, எண்ணெய் ஊற்றுற மெஷின் இருக்குதுங்க. இப்படி நிறைய பயன் தரக்கூடிய விஷயங்கள் இந்த காணிக்குள்ள இருக்குது. இப்போ நாங்கள் இப்படியே திறந்து உள்ள வந்தோம்னு சொன்னா இதுலயும் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு அழகான ஒரு வீடு ஒன்று இருக்குதுங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா 3 ரூம் இருக்குது, ஹோல் இருக்குது, கிச்சன் இருக்குது, அவுட் ஹோல் ஒன்று இருக்குதுங்க. பெரிய ஒரு தண்ணி டேங்க் ஒன்று இருக்குது பாருங்க. அதே மாதிரி வெளி கிச்சன் இருக்குது. இந்த பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஸ்டோர் ஒன்று இருக்குது, தேங்காய் போட்டு வைக்கிற ஸ்டோர் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தேங்காய் உரிக்கிற மிஷினும் இருக்குது. அந்த ஸ்டோரில் தேங்காய் உரிக்கிற மிஷினும் இருக்குது. அப்படியே இந்த பக்கம் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இதால் ஒரு கிணறு ஒன்று இருக்குங்க, பெரிய ஒரு கட்டு கிணறு ஒன்று இருக்குது. டாய்லெட் வசதி எல்லாம் இருக்குது கீழே. அந்த தண்ணி டேங்க் கீழேயே டாய்லெட் வசதி இருக்குது. இவ்வளோ உயரமான தண்ணி டேங்க்னு பாருங்கள். அதே மாதிரி பைப் லைன் எல்லா தென்னை மரங்களுக்கும் ஆட்டோமேட்டிக்காக தண்ணி திறந்து விட்டுட்டா நீங்கள் அந்தந்த இடத்துல வச்சு தண்ணி விடக்கூடிய அளவு வசதியில் பைப் லைன் எல்லாம் செய்து வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல தண்ணி இருக்குது பாருங்கள்.
சுற்றி வர வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொங்கிரீட் தூண் போட்டு முள்ளு கம்பியால் வந்து நல்ல அறுக்கியாக வந்து அடைச்சிருக்கிறாங்க. மற்றது வந்து முக்கியமாக வந்து சிசிடிவி கேமராக்கள், ஆங்காங்கே சிசிடிவி கேமராக்கள் வந்து பூட்டியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மாட்டு கொட்டில் இருக்குது, அதே மாதிரி ஆட்டு பரணம் இருக்குதுங்க. மற்றது வந்து முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளோ தென்னைக்கும் வந்து நீங்கள் வந்து தண்ணி உறவை பற்றி யோசிக்கவே தேவையில்லை. எல்லாமே வந்து பைப் லைன் வந்து சீராக வந்து செய்து வச்சுருக்குறாங்க. நல்ல பசலை எல்லாம் போட்டு வேண்டிய அளவு பசலை போட்டு நீட் பண்ணி தான் வச்சிருக்கிறாங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டவுனில் இருந்து கிட்டத்தான் இருக்குது, அவ்வளவு தூரம் இல்லை. சரியாக இந்த காணியிலேருந்து டவுனுக்கு போகிறதுக்கு ஒரு 15 நிமிடங்கள் தான் எடுக்கும். அவ்வளவு கன நேரம் எடுக்காது. ஒரு 15 நிமிடங்களில் இந்த காணியிலேருந்து நீங்கள் வந்து கிளிநொச்சி டவுனுக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும். பக்கத்துலாம் இருக்குது, ஒரு 4 கிலோமீட்டர் தூரம் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். நல்ல ஒரு வசதியான ஒரு காணி ஒன்று. இந்த காணியை நீங்கள் எடுக்கணுமென்று ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் நான் வந்து இதில் உரிமையாளருடைய தொலைபேசி இலக்கத்தை தான் உங்களுக்கு தரப்போகிறேன். நீங்கள் வந்து நேரடியாகவே அவருடைய கதைச்சி இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ளலாம். விலை விவரங்கள் எல்லாமே வந்து நேரடியாக நீங்கள் வந்து அவருடைய கதைச்சு கொள்ளுங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டாக்குமெண்ட்ஸ்கள் வந்து உறுதி தான், உறுதி காணி. அந்த பக்கத்தால் நீங்கள் வந்து ஒரு பிரச்சனையும் இல்லைங்க, பயப்பட தேவையில்லை. 10 ஏக்கருக்கும் பக்காவாக உறுதியாக இருக்குது. டீட் காணி இது, நீங்கள் அதை பற்றி ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. இந்த காணி பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் நான் அதில் உரிமையாளருடைய நம்பர் தரேன், அவரோட கதைச்சி எடுங்க. மற்றது வந்து விலையெல்லாம் வந்து என்னட்ட நீங்கள் கேட்காங்க, நீங்கள் வந்து அவருடைய கதைச்சி எடுத்துக்கோங்க. அவர் வந்து தன்னுடைய நம்பரை கொடுக்க சொல்லியிருக்கிறார், விலையெல்லாம் தானே கதைக்கணும்னு சொல்லியிருக்கார். ஆகவே நீங்கள் வந்து அவருடைய கதைச்சி கொடுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காணிக்குள்ளேயே ஒரு வாய்க்கால் ஒன்று போகுது பாருங்க. இது வந்து அந்த 3 ஏக்கர் அந்த சிறுபோக காணிக்காக இந்த வாய்க்கால் வந்து காணிக்குள்ளாலேயே அவர் வந்து வெட்டி விட்டுருக்கிறார். தன்னுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி காணிக்குள்ளாலேயே வாய்க்கால் வெட்டி வயலுக்கு வந்து ஈஸியாக தண்ணியை கடத்தக்கூடிய மாதிரி இந்த வாய்க்காலை வந்து அவர் வந்து வெட்டி செட் பண்ணியிருக்கிறார். இப்படியே நாங்கள் வாய்க்கால் ஊடாக போய் அந்த வயல் காணியை வந்து பார்க்கலாம் பாருங்க. இப்போ நாங்கள் வயல் காணிக்கு வந்துட்டோம். இதான் அந்த 3 ஏக்கர் வயல் காணி. இலகுவான முறையில் இந்த வாய்க்காலை தண்ணி பாய்ச்சுவதற்காக வெட்டி விட்டுருக்காரு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்க, அவ்வளோ அழகாக வந்து விதைச்சிருக்கிறார் பாருங்க. 3 ஏக்கர் காணியும் வந்து விதைச்சிருக்கிறார். இதான் இந்த காணிக்குரிய அந்த 3 ஏக்கர் வயல் காணி. மொத்தம் 10 ஏக்கரில் 3 ஏக்கர் வயல் காணியும் 7 ஏக்கர் மேட்டு காணி, தென்னந்தோப்பு காணியாக காணப்படுது. இதான் அந்த வயல் காணி. தண்ணி நீரை வந்து பாய்ச்சுறது வந்து ஈஸி. உண்மையாலுமே வேற வாய்க்காலோட வந்து அந்த பூட்டுறது அந்த பிரச்சனையெல்லாம் நிறைய வரும். இது வந்து காணிக்குள்ளாலேயே வாரபடினால தண்ணியை வந்து கடத்துறது வந்து ஈஸியாக இருக்கும். சருவுறவுகளே, இதான் இந்த காணியினுடைய ஒரு முழுமையான ஒரு அமைப்பாக இருக்குது. உண்மையாலுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பயனுள்ள ஒரு காணி என்று தான் நான் உங்களுக்கு இதை சொல்லுவேன். காரணம் என்னென்னு கேட்டீங்கன்னு சொன்னால் எல்லா வசதியுமே காணிக்குள்ளே இருக்குதுங்க. முக்கியமாக வந்து வெளியில் போகவே தேவையில்லை, காணிக்குள்ளே இருந்து கொண்டே வடிவாக சாப்பிட்டு கொண்டு சந்தோஷமாக இருக்கலாம். நல்ல பக்கத்தில் நல்ல வாய்க்காலும் போகுது. எந்த நேரம் பார்த்தாலும் ஒரு குளிர்மையான ஒரு இடம் வேறு. டவுன்ல இருந்து அவ்வளோ தூரமும் இல்லை. இப்படி எல்லா வசதிக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குதுங்க. விலையெல்லாம் வந்து நீங்கள் உரிமையாளரோட நேரடியாக கதைச்சி பேசி இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ளுங்க. இதே மாதிரி உங்கள்கிட்ட காணிகள் இருக்குன்னு சொன்னால் எங்கள்கிட்ட தந்தீங்க சொன்னால் நாங்கள் வந்து அழகாக ட்ரோன் மூலமாக மேல் வியூவிலேருந்து எல்லா பாயிண்ட்லையும் வந்து வியூ பண்ணி உங்களுடைய காணிகளையும் வந்து விளம்பரம் செய்து நல்ல முறையில் வந்து நாங்கள் வந்து விற்பனை செய்து தருவோம். அப்படி இல்லாட்டி எந்தவித ஒரு தரகருடைய தலையீடுகளும் இல்லாமல் கமிஷனரும் கொடுக்காம நேரடியாகவே உங்களுடைய தொலைபேசி இலக்கங்களை போட்டு நீங்கள் வந்து உங்களுடைய காணிகளை விற்பனை செய்து கொள்ளலாம். முக்கியமாக என்னுடைய சேனலை வந்து மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்க. அதே மாதிரி வந்து ஃபேஸ்புக் இருக்குது, அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். டிக்டாக் இருக்குது, அதையும் வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். மற்றும் ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.